ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரேஷன் பச்சரிசியில் நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செலவே இல்லாமல் ரேஷன் பச்சரிசியில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தட்டை. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டேன். நல்லா ஊறின இந்த அரிசியை தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒட்டை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டாத அளவுக்கு நம்ம தண்ணியை ஒட்டையாக வடிகட்டின இந்த அரிசியை இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே அரிசியை நல்லா காய வச்சுக்கலாம். இது போல் கவுண்டர் டாப் மேலே ஒரு துணியை விரிச்சிட்டு அரிசியை நல்லா காய வச்சுடுங்க. ரொம்ப வரன்னு நம்ம அரிசியை காய வைக்கக்கூடாது. கைக்கு ஒட்டுற பதம் வர வரைக்கும் நம்ம அரிசியை காய வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் தொட்டு பார்த்தா அரிசி கையில் ஒட்டணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அதே கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். கம்மியான அளவில் செய்கிறதுனால நான் கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே காய வச்சுட்டேன். இதே நல்ல அதிகமான அளவில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நிழலான பகுதியில் அரிசியை காய வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசி பக்குவமாக இந்த அளவு பதத்தில் நமக்கு அரிசி காஞ்சி வந்தால் போதும். இப்போது நம்ம இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுடராக அரைச்ச இந்த அரிசியை ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். பாருங்கள், மாவோட கலர் நல்லா சூப்பராக பூ போல் வெள்ளையாக கிடச்சிருக்குன்னு. இதே போல் நீங்கள் தட்டை செய்யும் போது நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மாவு அரைச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. அப்போ தான் தட்டை நமக்கு சூப்பராக வரும். மாவு ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்ததும் மீதம் இருக்கிற மாவை நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் டிஃபன் ரெசிபிக்கு இது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ரவையாக கிடச்சிருக்கு. இதை நம்ம தட்டையில் சேர்க்க முடியாது. நம்ம உப்புமா கிச்சடி செய்யும் போது இந்த மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 நாளுக்குள்ளேயே இதை ஒரு டிஃபன் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தட்டைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். தட்டைக்கு மாவு எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருக்கும். நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம கடாயில் மாவு சேர்த்துட்டு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. தீயை குறைவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ மாவு நமக்கு சீக்கிரமாகவே கலர் மாறி கருக ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம மாவு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தட்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பினஸாக நமக்கு கிடைக்கும். அதே சமயம் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வறுக்கும் போதே நமக்கு மாவு நல்ல மணமாக வாசனையாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மாவு போட்டு வறுக்கும் போதே நமக்கு மாவு நல்ல டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நல்ல வறுக்க நமக்கு மாவு நல்ல மணலாக வறுப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். மாவு நல்ல பதமாக வறுக்கணுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அப்போ தான் தட்டை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்ம இது போல் போடும்போது டைட்டாக ஃபீல் ஆகுது. இதை இன்னும் நம்ம மறுபடியும் போட்டு வறுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல மணலாக அரிசி மாவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு நல்ல மணலாக நமக்கு வறுப்பட்டு வரணும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு டைட்டாக ஃபீல் ஆகும். இப்போது இது போல் எடுக்கும்போது நமக்கு நல்ல ஒரு சில்கி டெக்ஸ்சரில் மாவு இருக்கும். இந்த அளவு பதம் வர வரைக்கும் நீங்கள் மாவு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தட்டைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வறுத்த இந்த அரிசி மாவை வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுத்து அதே கடாயில் நம்ம உளுந்து போட்டு வறுத்துக்கலாங்க. நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து இதில் சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா வறுத்துக்கோங்க. தீயை குறைவாக வச்சுட்டு உளுந்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்ச இந்த உளுந்து மாவை நம்ம ஜல்லடையில் சேர்த்துட்டு மாவு எப்படி ஜலிச்சு எடுத்தோமோ அதே போல் உளுந்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க.
நம்ம அரிசி அளந்த அதே டம்ளரில் உளுந்து நீங்கள் பாதி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்தேன். இந்த அளவில் நீங்கள் உளுந்து சேர்த்திங்கன்னா தட்டை நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், உளுந்து நல்லா ஜலிச்சாச்சு. அடுத்து அதே மிக்சி ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா பொடிச்சிட்டு நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கான மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூட பூண்டையும் நம்ம அரைச்சி சேர்க்கும் போது தட்டை நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டை இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா அரைச்சிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பூண்டு அரைச்சி சேர்த்ததும் அடுத்து இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா காய விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சுட சுட எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கை சேர்க்காமல் இது போல் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு பின்ன நீங்கள் கையில் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டர் உங்கள்கிட்ட வனஸ்பதி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செலவு அதிகம் எதுவும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக ஹை குவாலிட்டி டேஸ்ட்டில் நம்ம எப்படி தட்டை பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன அளவுகளை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நம்ம அரிசி ஊற போடும்போதே கடலைப்பருப்பும் ஊற போட்டுட்டேன். நல்லா 2 மணி நேரம் ஊறின இந்த கடலைப்பருப்பை தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு மாவில் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்போட அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதை விட இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போட அளவு சரியாக இருந்தால் நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். உப்போட அளவு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்போட அளவு கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் இதில் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டேன். மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு உப்போட அளவு கரிக்கிற அளவுக்கு தெரியக்கூடாது, அதை விட குறைவாக இருக்கணுங்க. இல்லைனா நம்ம தட்டை பொரித்து எடுக்கும்போது தட்டை சாப்பிடும்போது இன்னும் கூடுதலாக இருக்கிறது போல் இருக்கும் உப்போட அளவு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் யாராவது புது பிகினர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்யும் போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்யும் போதே ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு தட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இது போல் நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரே சாரை உருட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு வேணுங்கிற அளவு சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை விட சின்னதாக கூட நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டுற அளவுக்கு நமக்கு தட்டை பெருசு சின்னது கிடைக்கும். இது போல் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரமாகவே நம்ம தட்டையை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இது போல் ஒரு கவரில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த தட்டை மாவை உள்ளே சேர்த்துட்டு இது போல் 3 விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்டாக நமக்கு தட்டையை நம்ம தட்டி எடுத்துக்க முடியும். இது ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளாக டக்கு டக்குன்னு நம்ம இது போல் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் இல்லாமல் வேறு ஒரு மெத்தட்லேயும் நம்ம தட்டையை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இது போல் தட்டையை தட்டிக்கலாம். சேம் அதே கவரில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே தட்டை மாவு வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டான கிண்ணத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தட்டை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் தட்டையை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், மீதம் இருக்கிற உருண்டைகளும் இது போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒரே மாதிரி நம்ம தட்டையை தட்டி எடுத்தாச்சு. இது போல் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு இப்போ எண்ணெயில் போட்டு இது பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு பக்கம் நல்ல சூடாக இருக்குது. நல்ல சூடான எண்ணெயில் நம்ம தட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. உங்கள் எண்ணெய் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க. போட்டதும் டக்குன்னு இது போல் நல்லா எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். நம்ம தட்டைகளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப தீயை குறைவாக வைக்கக்கூடாது. ரொம்ப தீயை குறைவாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். கேஸ் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சுட்டு நீங்கள் தட்டையை பொரித்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்ல ஈவனாக கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தட்டைகள் எப்படி வெந்துடுச்சுன்னு நம்ம செக் பண்ணுறதுன்னா இதோட சலசலப்பு தன்மை ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தட்டைகள் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல சலசலப்பு தன்மை ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம தட்டைகளை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மீதம் இருக்கிற பேட்சையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு நமக்கு ஒரு 50லேருந்து 60 தட்டைகள் கிடைக்கும். கண்டிப்பாக இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம குழந்தைங்களுக்கு இது போல் வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சாப்பிட பக்காவான ரெசிபி. இதை காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப லோ பட்ஜெட்டில் நல்ல ஹை குவாலிட்டி டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி தட்டை செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.